நம்ம குடல் பகுதி ஆரோக்கியமாக இருந்தால் செரிமானம் சீராக இருக்கும், வயிறு உபசம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் வராது. இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குடலுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்புனால மனம் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல ரணங்கள் குறையும். பெருங்குடலில் புற்றுநோய் வராமல் தடுக்கும். ஸோ குடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அங்கே இருக்கிற மைக்ரோபயம், அதாவது நுண்ணுயிர்கள் பேலன்ஸாக இருக்கணும். நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்கணும், கெட்ட பாக்டீரியா குறைவாக இருக்கணும். இதற்கு 2 உணவுகளை எடுத்துக்கணும். ப்ரோபயாட்டிக் உணவுகள், ப்ரீபயாட்டிக் உணவுகள். ப்ரோபயாட்டிக் என்றால் புளிக்க வைத்த உணவுகள். இது குடலில் நல்ல பாக்டீரியாவை அறிமுகப்படுத்தி வளர வைக்குது. ப்ரீபயாட்டிக் உணவு என்றால் நார்ச்சத்து. இது அந்த நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாக அமையுது. இந்த ப்ரோபயாட்டிக்கும் ப்ரீபயாட்டிக்கும் சேர்ந்த ஒரு உணவு என்றால் தயிரோடு காய்கறிகளை சேர்த்த தயிர் பச்சடி, அதாவது ரைத்தா. இதில் தயிர் ப்ரோபயாட்டிக் உணவு, காய்கறிகள் ப்ரீபயாட்டிக் உணவு. இதை டெய்லியும் 1 கப், அதாவது 200லேருந்து 250 கிராம் தயிரோட காய்கறிகளான தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட், பீட்ரூட், கொடமிளகாய், முட்டைகோஸ் சேர்த்து சாப்பிடலாம். நார்ச்சத்தை அதிகப்படுத்த வேக வைத்த ராஜ்மா, கொண்டக்கடலை, சோயாபீன் சேர்த்துக்கலாம். 1 காய்கறியில் கட் பண்ணணும், இல்லை பருப்பை வேக வைக்கணும். ரொம்ப சிம்பிளாக நார்ச்சத்து அதிகமாக ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா 1 கப் தயிரோட 2 டேபிள் ஸ்பூன் சியா சீடை கலந்து 2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடலாம். குடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியம்.